திருமங்கலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், திருமங்கலத்தை பொறுத்தவரைக்கும் RB உதயகுமார் எத்தனை முறையாவது போட்டியிடுகிறார்? தற்போது அவரது வேட்புமனுக்களானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது இன்னும் சில தினங்களை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் என்பதை செய்துவிட்டு தற்சமயம் மக்களை சந்தித்து தங்களது கட்சி கொள்கைகள் மற்றும் தொகுதிகளுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை எடுத்துரைத்து ஒவ்வொரு பதவிக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களிடம் வாக்குகளை கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று வேட்புமனு தாக்கல் என்பது நேற்றைய பொழுது மதியம் 3:30 மணியோடு நிறைவு பெற்றது. இன்றைய பொழுது அனைவருடைய அந்த வேட்புமனு தாக்கலும் பரிசீலனை செய்யப்பட்டு ஒவ்வொருத்தரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரனுடைய மனு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் 2 முறை அந்த திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு அமைச்சராகவும் பதவி வகித்தவர். அதே போல போன முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிற சூழ்நிலையில் இந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல அதிமுகவில் நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய சுந்தர்சி அவருடைய வேட்புமனு தாக்கல் மதுரை மத்திய தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அவருடைய அந்த வேட்புமனு தாக்கல் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்லூர் ராஜு மற்றும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய பாலாஜி உள்ளிட்டோர் அனைவருடைய வேட்புமனுக்களும் தற்சமயம் மறு பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவருடைய வேட்புமனு தாக்கலும் தற்சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சி பிரமுகரும் தொடர்ந்து தங்களது பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன். சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராயபுரத்தில் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் நிலையில் பரிசீலனைக்கு பின்பு வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் நிலையில் அவரது வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் நிலையில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. எத்தனையாவது முறையாக அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுறார் ராஜேஷ்? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் களமிறங்குகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இதே தொகுதியில் அவர் களம் கண்டு தோல்வியை தழுவியிருந்த நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு இலக்கை நோக்கி அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4வது முறையாக இந்த தேர்தலில் அவர் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் இந்த தொகுதியில் 4வது முறையாக களம் காணக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் அவர் அளிக்கப்பட்டிருப்பதால் அவருடைய வேட்புமனுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காததன் காரணமாக அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்களுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி. ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். வேட்புமனு பரிசீலனையானது இன்று நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு தலைவர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ராயபுர தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக திருமங்கலத்தில் வேட்பாளர் RB உதயகுமார் மற்றும் மதுரை பேருக்கு வேட்பாளர் செல்லூர் ராஜு ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக திருமங்கலத்தில் RB உதயகுமார் மற்றும் மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜுவின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வேட்புமனுவும் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர்
ஜெயக்குமாரின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்புமனு மீதான பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது.